ஹலோ வியூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதில நான் பார்க்க போறது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் வந்து அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்களா அட்மிஷன் நோட்டிபிகேஷன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம்க்கு இங்க உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் இயர் ஒன்று நடக்கும், அந்த அகாடமிக் இயர் நடக்கும். இப்போ கேலண்டர் இயர் 2026க்கான அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேலண்டர் இயர் அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுலையுமே பார்த்தீங்கன்னா யூஜியில் ஒரு 18 கோர்ஸ் இருக்கு, பிஜியில் 18 கோர்சஸ் இருக்கு, டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து இங்கே இருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டடி சென்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கு. லேர்னர் சப்போர்ட்டும் இங்கே அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் படிக்கிறதா இருந்தா அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன, நீங்களை எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இது மாதிரி வந்து ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே வரும். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில சேப்பாக்கத்துல இருக்கு. சரிங்களா? இங்க சேப்பாக்கத்துல இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மூலியமா தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைன்ல. ஆன்லைன்லனா நீங்க காலேஜ் இது வெப்சைட்ல நீங்க பண்ணலாம். அதோட வெப்சைட் பாத்தீங்கன்னா IDEUNOEM.ac.in இதுதான் வந்து வெப்சைட். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அட்மிஷனோட பாஸ்போர்ட்ஸ் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து NACல A++ கிரேட் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரேங்கிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கு, ஓகேங்களா, இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 526 ரேங்க்ல இருக்கிறாங்க. NRF ரேங்கிங்ல உங்களுக்கு 2024 பொறுத்தவரைக்கும் 39ல இருக்கிறாங்க. சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், அகாடமிக் இயர், கேலண்டர் இயர். ஓகேங்களா? 2 அட்மிஷன்ஸ் நடக்கும். இப்ப கேலண்டர் இயர் 2026க்கான அட்மிஷன்ஸ் இங்க யூஜி, பிஜி, இந்த டிப்ளமோ சர்டிபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க அப்ளை பண்றதா இன் பர்சனா நீங்க போனீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட 224 ருபீஸ் வந்து வரும். சரிங்களா? நீங்க கியூஆர் கோடு மூலியமா நீங்க பே பண்ணலாம். ஓகேங்களா? கேஷ் வந்து அக்செப்டட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றதா இருந்தா நீங்க வெப்சைட்லயே போய் அப்ளை பண்ணலாம். 236 ருபீஸ் வரும், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில, ஓகேங்களா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஓகேங்களா, அதை பத்தின டீட்டெயிலா உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுல ஒவ்வொரு இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ், ஆஃபீஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யாரு, அட்மிஷன்ஸ்க்கு யாரு, ரெஜிஸ்டர் யாரு, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தென் அட்மிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? யூஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜி 1 பார்த்தீங்கன்னா பிஏ லிட்ரேச்சர் இன் தமிழ் அண்ட் பிஎஃப்பி மியூசிக்ல பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க. தென் யூஜி 2ல பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் பார்க்குறவங்க வேற, அது யூஜி 3ல பிகாம் பார்க்குறவங்க எல்லாமே வேற, தென் பிஜி கோர்சஸ் பார்க்குறவங்க வேற. ஓகேங்களா? தென் அதே மாதிரி உங்களுக்கு பிஜி கோர்ஸ்ல முடிவு விதமாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபுல் நம்பர்ஸ் வந்து எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஏதாச்சும் டவுட்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு இயர் நீங்க பே பண்றதுக்கு இந்த செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கான பேமெண்ட் டீடைல்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நீங்க வந்து வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எங்களை ஏபிசி ஐடி வந்து டெஃபினட்டா நீங்க வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஏபிசி ஐடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஐடியும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி அப்ளை பண்ணிருங்க. நீங்க கண்டிப்பா அது கண்டிப்பா கேட்பாங்க. இங்க யூஜி கோர்சஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 17 கோர்ஸ் வந்து யூஜி கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. பிஏ தமிழ், தென் பிஏ literature in Tamil, then BA French, then BA English, then BA Economics, and BA Historical Studies, then BA Sociology, then BA Public Administration, BA Criminology and Police Administration, இங்கிலீஷ் மீடியத்தில் சில இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே இருக்கு. தென் பிகாம் ஜென்ரல், தென் பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட், தென் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி சைக்காலஜி, தென் பிஎஸ்சி ஜியோகிராஃபி, தென் பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிஎஃப்ஏ மியூசிக் வந்து அவைலபிளா இருக்கு. அதாவது சில கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும் இருக்கு, சில கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. தென் போஸ்ட் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ், தென் சாரி எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ Christian Studies, MA Historical Studies, MA Sociology, MA Political Science, MA Sanskrit, then MA Applied Saiva Siddha, then BA MBA Public Administration, MA Journalism, then MCOM, then MSc Mathematics, then MSc Psychology, then MSc
counseling psychology, then MSc cyber forensics information security, then MSc geography, then MSc informs technology, MFA music அவைலபிளா இருக்கு. இதுலயுமே பார்த்தீங்கன்னா சில கோர்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கு, மேக்ஸிமம் ஒரு கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கு. தென் டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 கோர்ஸ் வந்து இங்க இருக்கு, 1 இயர் கோர்ஸ். தென் டிப்ளமோ இன் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், தென் டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், then diploma in financial Arabic, then diploma in hospital management, then diploma in human resource management, then diploma in uh, information studies and security law, then intellectual property rights, then labor law, then logistics and supply chain management, then diploma in management, then marketing management, then neurotherapy and yoga science non-clinical program, then police administration, school management, then system management, then taxation, finance and investment, then teaching methodology in music, then yoga, then tourism and travel management. ஓகேங்களா, இந்த கோர்ஸ் நியர்லி ஒரு 19 கோர்சஸ் வந்து இங்க உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி சர்டிபிகேஷன்ஸ் கோர்சஸ்மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16 கோர்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. சர்டிபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் இருக்கு, தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி 6 months கோர்ஸ், இ காமர்ஸ், தென் 1 year கோர்ஸ், தென் இந்தியன் கிறிஸ்டியனிட்டி 6 months கோர்ஸ். இதுக்கப்புறம் எல்லாமே கர்நாடிக் மியூசிக், லைப்ரரி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், மேனேஜ்மெண்ட், தென் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசர்ச் மெத்தட்ஸ் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், then Christian scriptures in interpretation 6 months course, then voice training, spoken Tamil, taxation, written Tamil, online teaching. ஓகேங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் இருக்கு. சில கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு, சில கோர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கு. சரிங்களா, இதுல உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அட்மிஷன்ஸ்ல மேஜரா சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும்னா டிசி ஆர் மைக்ரேஜ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. தென் 10th and 12th மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்க காப்பி வந்து கொடுக்கணும். இன் கேஸ் நீங்க சர்டிஃபிகேட்ஸ் வந்து பர்டிகுலரா நீங்க வந்து தமிழ் வெர்ஷன்ஸ்லாம் இது மாதிரி இருந்தா அது தான் சொல்ல. இதுல கேஸ் எனி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கசட் ஆஃபீஸர்ஸ்ல நேம் சேஞ்சஸ் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நேம் சேஞ்சஸ் எல்லாமே கசட் காப்பி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியில இது மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான யூஜிசி அப்ரூவ்ட் லிஸ்ட் வந்து கண்டிப்பா அது வந்து அப்ளிகேஷனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அது தவிர கான்டாக்ட் சர்டிஃபிகேட், எலிஜிபிள் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் பிஜி கேண்டிடேட்க்குமே. தென் லேட்டர் என்ட்ரி அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூம் 161 ஓகேங்களா, டைரக்ட் சென்டர் செகண்ட் இயர் லேட்டர் என்ட்ரி இருக்காங்க. த டிசபிலிட்டி அண்ட் விஷுவலி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டைரக்டா ப்ராக்டிகல் ஓரியன்டட் கோர்சஸ் வந்து அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஒவ்வொரு ப்ரோக்ராமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டீட்டெயிலாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க யூஜி ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல உங்களுக்கு லாங்குவேஜஸ் இருக்கு, பார்ட் 1 பார்ட் 2ல, தென் அதுக்கப்புறம் பார்ட் 3 அண்ட் பார்ட் 4ல தென் கோர் அலைடு கோர்சஸ், எலக்டிவ் கோர்சஸ், மேஜர் கோர்ஸ், நான் மேஜர் கோர்சஸ், என்வரன்மெண்டல் ஸ்டடிஸ், வேல்யூ எஜுகேஷன், இது மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. தென் அது ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே உங்களுக்கு தனித்தனியாவே உங்களுக்கு சொல்றாங்க. தென் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தியரி வந்து 25 மார்க்ஸும், என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ் இருக்கும். ப்ராக்டிகல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க்ஸ் இன்டர்னலாக, 60% வந்து உங்களுக்கு மார்க்ஸ் என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் சொல்லிருக்காங்க. தென் பாஸ் பண்றது எவ்வளவு சொல்லிட்டு அது சொல்றாங்க. 40% ஆஃப் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க கிரேடிங் சிஸ்டம் ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு கிரேடிங் சிஸ்டத்தை பத்தி சொல்லிருக்காங்க, எவ்வளவு மார்க்ஸ்க்கு எவ்வளவு கிரேட் சொல்லிட்டு அதை பத்தி கொடுத்துருக்காங்க, எப்படி கால்குலேட் பண்றாங்க அதை பத்தி சொல்றாங்க. தென் எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிருக்காங்க. யூஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க 12th முடிச்சிருந்தாலே போதும். பட் பிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெவலண்ட் கோர்ஸ் கண்டிப்பா யூஜி வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேங்களா. நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பியூசி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், 12th தமிழ்நாட்டில் படிச்சீங்கன்னா அதுக்கான ஃபீஸ், அதர் ஸ்டேட்ல படிச்சீங்கன்னா அதுக்கான ஃபீஸ், செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல எவ்வளவு ஃபீஸஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி பிஜிக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதர் யூனிவர்சிட்டி முடிச்சுன்னா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், செகண்ட் இயர்ல இருந்து எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு அதையும் சொல்லிருக்காங்க. தென் டிப்ளமோ கோர்சஸ்க்குமே சொல்லிருக்காங்க, சர்டிபிகேஷன்ஸ் கோர்சஸ்க்குமே எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்காங்க. தென் அதர் தென் வந்து வேற என்னென்ன ஃபீஸஸ்லாம் இருக்கு ஓகேங்களா, வேற இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சர்டிபிகேட்ஸ் வாங்குறதுக்கு அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, இன்கேஸ் நீங்க போன சர்டிபிகேட்ஸ் டூப்ளிகேட் ஐடிகோ டூப்ளிகேட் சர்டிபிகேட்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வாங்கினா அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன,
நீங்க மோட் ஆஃப் பேமெண்ட் மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைன்ல தான் இருக்கு. நீங்க வந்து இதுல மேக்ஸிமம் சொல்றது என்னன்னா யூஜி கோர்ஸ் வந்து ஆப்ஷனல் அட்டண்டன்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனா பிஎஃப்ஏ, எம்எஃப்ஏ மியூசிக், தென் எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி இது மாதிரி கோர்சஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராக்டிக்கல் பேப்பர் தென் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். தென் பிசிஏ ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% ஆஃப் தியரி கிளாஸ் வந்து அட்டண்டன்ஸ் இருக்கு, 100% ஆஃப் ப்ராக்டிக்கல் வந்து அட்டண்டன்ஸ் இருக்கு. தென் அதே மாதிரி எம்எஸ்சி சைபர் இன்ஃபார்மேட்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, எம்எஸ்சி ஐடி பார்த்தீங்கன்னா அதே சேம் 50% ஆஃப் அட்டண்டன்ஸும் தியரியில 100% ஆஃப் அட்டண்டன்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக கம்பல்சரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அசைன்மெண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே பிசிபி ஷெடியூல்ஸ் இது எல்லாமே வந்து கேண்டிடேட்ஸ் அனுப்ப மாட்டாங்க. நீங்க ஆஃப்லைன் தான் எஸ்எம்எஸ் வந்து ப்ராக்டிக்கல் ஷெடியூல்ஸ் வந்து இருக்கும். நீங்க டைம் டேபிள் வந்து நீங்க வெப்சைட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஸ்டடிஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கு அது இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், மைக்ரேட் சர்டிஃபிகேட் ஃபீஸஸ் என்ன அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கேட்டவங்களுக்கு ஓகேங்களா, இதுல உங்களுக்கு வந்து லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை தவிர்த்து உங்களுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா 27 கொடுத்துருக்காங்க. திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரை, திண்டுக்கல்லுமே உங்களுக்கு நிறைய சென்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லுமே உங்களுக்கு சென்டர்ஸ் வந்து லேர்னர் சப்போர்ட் வந்து இருக்கு. கம்ப்ளீட்டா ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலே இருக்கு. இப்ப நீங்க சில ரீஜன்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அழகப்பா யூனிவர்சிட்டி, தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரீஜன்ல மட்டும்தான் உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்கும். இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே உங்களுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ்ல சப்போர்ட் வந்து சென்டர்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸோட சிலபஸஸும் உங்களுக்கு என்னென்ன பேப்பர் படிக்கிறீங்க எல்லாமே டீட்டெயிலாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபைனலா உங்களுக்கு பின்னாடி வந்து உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அகாடமிக் இயரா கேலண்டர் இயரா கொடுத்துருப்பாங்க. கேலண்டர் இயர் நீங்க டைரக்ட் செகண்ட் இயரா ஃபர்ஸ்ட் இயரா கேட்டிருப்பாங்க. சரிங்களா? நீங்க இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இயர் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்க. இதுல நீங்க டீடைல்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. உங்க நேம் என்ன, சப்ஜெக்ட், லாங்குவேஜஸ் என்ன சூஸ் பண்றீங்க, உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஏபிசி ஐடி டெஃபினட்டா கிரியேட் பண்ணணும். ஏபிசி ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி, கம்யூனிட்டி எல்லாமே கொடுத்துட்டு இங்க உங்க எஜுகேஷன் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 10th எங்க படிச்சீங்க, யூஜி எங்க படிச்சீங்க, பிஜி எங்க படிச்சீங்க சொல்லி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதோட காப்பியை நீங்க சேர்த்து நீங்க வைக்கணும். இதை நீங்க கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா சேப்பாக்க கேம்பஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில நீங்க சப்மிட் பண்ணணும். சரிங்களா? இதுக்கான லாஸ்ட் டேட் எதுவும் இதுல மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து மார்ச் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்ளை பண்றவங்க மார்ச் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதனால வந்து இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. சரிங்களா? நீங்க இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா கான்வர்ஸ் டர்ன் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.